ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தன்மை பிரதானமானது தம்முடைய பிள்ளைகளை செழிப்பாக வைக்கிறது. அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறது அவருக்கு விருப்பம் கிடையாது. அவருடைய பிள்ளைகள் வியாதியில் இருக்கிறது அவர் விருப்பம் கிடையாது. துக்கத்தில் இருக்கிறது விருப்பம் கிடையாது. எல்லா காரியத்திலும் செழிப்பாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டு திராட்சை தோட்டக்காரர், நம்ம அவருடைய கொடிகள், அவர் செடி நம்ம கொடி. ஆண்டு தோட்டத்துல நிறைய தோட்டங்கள் உலகத்தில் இருக்கு. ஆண்டு திராட்சை தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்துல ஏசாயா ஒரு பாட்டு பாடுறாரு. அது என்ன பாட்டு, என்ன ராகம், என்ன பல்லவி, என்ன சரணம் அதெல்லாம் சொல்லல. ஆனா ஒரு சுகமான பாட்டு. என்ன பாடுறாரு? இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஒண்ணு இரண்டாவது அவர் வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி நல்ல சரி அடுத்ததை படிச்சு நல்ல திராட்சை பழங்களை தருவது காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தருது. நம்ம யாருன்னு பார்க்கணும். இந்த திராட்சை தோட்டம் நீங்களும் நானும் தாங்க. அந்த பாட்டை பாட சொன்னியும் இது ஒரு சுகமான பாட்டு. அதே ஒரு துயரத்துல பாடுறாரு. எப்படி இருந்தாலும் சொல்லி நேசருக்கு கேட்ட பாட்டு பாடி ஆராதித்தவங்க. ஆராதனை ஒரு பகுதி பாட்டு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செழிப்பான மேட்டில ஒரு அருமையான தோட்டம், திராட்சை தோட்டம் இருந்ததாம். அதை வேலி அடைக்கிறாரு, கற்களை பொறுக்கிறாரு, நற்குல திராட்சை செடியை நடுறாரு, அந்த தோட்டத்துக்கு நடுவில் கோபுரத்தை கட்டுறாரு, ஒரு ஆலையை உண்டு பண்றாரு, அது நல்ல பழங்களை தரம் என்று காட்டுறது பேக்ரவுண்டு. இதான் பின்னணியும். அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு போடுறது. இப்பெல்லாம் பாட்டுல அந்த கருத்து போட்டிருக்கிறோம், ஸ்கேல் போட்டிருக்கிறோம், 2/4 6 நிறைய போட்டிருக்காங்க. ஆனா இவர் அதை போடல. அந்த பாட்டுக்கு கருத்து தான். நீங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு அழகான தோட்டத்தை கொண்டு வாங்க. ஒரு தோட்டக்காரன் திராட்சை தோட்டத்தை உருவாக்கும் பொழுது அதை அவன் ஒரு எதிர்பார்ப்போடு உருவாக்குகிறார். திராட்சை தோட்டமோ அல்லது ஒரு தென்னை தோட்டமோ அல்லது ஒரு ரப்பர் தோட்டமோ அவங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கு. நான் இதுல இப்படி பலன் பெறுவேன், நல்ல கனி தரணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாம் கனி கொடுக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளங்களை கொடுத்திருக்கிறார். உங்களை என்னையும் கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கம் நம்மள நிறைவேறணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ சித்தம் உங்களில் நிறைவேறுகிறதா? அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்கிறோமா, செய்துட்டு இருக்கிறோமா? இது நமக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள். நாட்கள் சிலுவையின் காரியத்தெல்லாம் தியானிக்கக்கூடிய நாட்கள், ஜெபம் பண்ண வேண்டிய நாட்கள். கூட காலையில் 5 மணிலேருந்து 5 மணி டெய்லி ஜெபம் இருக்குங்க. பாடி
ஒரு சின்ன டிவோஷன் அதை தியானித்து முடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கு. வசீகரோடு வாங்க. நம்ம அவருடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோமா? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றலையா? அந்த காலையில் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகத்துல நூறுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் தான் சர் ஐசக் நியூட்டன். அவருடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து சிக்காகோல பெரிய ஒரு மீட்டிங் அவர் ஒழுங்கு பண்றாங்க. அது மீட்டிங் அழைக்கிறாங்க. அங்க டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஐசக் நியூட்டன் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு, நூறுக்கணக்காக கண்டுபிடிச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, கேள்வி கேட்கலாம், அவருக்கு பதில் சொல்லணும். ஒரு எண்கள் எழுப்பி கேட்கிற சார் சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்க கண்டுபிடிப்புகள்ல பிரதானமான கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்கிறான். அவ்வளவு சயின்டிஸ்ட் என்ன வேல்யூ இல்லை. இவருக்கு ஸ்மைல் பண்றாரு. சைன் பண்ணிட்டு, என் கண்டுபிடிப்புகள்ல பிரதானமான கண்டுபிடிப்பு நான் ஒரு பாவி. என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு ரட்சகர் தேவை. அந்த ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய பாவத்தை கழுவ அவருடைய ரத்தம் மாத்திரம் தான் உதவி செய்யும் என்று சொல்றாரு. நம்ம எப்பவாவது நம்மை பற்றி தியானம் பண்ணியிருக்கிறோமா? நமக்கு அந்த நல்ல திராட்சை தோட்டமாக வைக்க விரும்புகிறார், கனி கொடுக்கணும், அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஒரு சொற்படி ஏசாயா 5வது அதிகாரம் 7வது வசனத்துல சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே. அதாவது கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சம். நம்ம அந்த ஜாதி தாங்க. விசுவாசத்தில் நம்ம எல்லாம் இஸ்ரவேல். ஆபிரகாம் பிள்ளைகள். நமக்கு முற்பில் ஆபிரகாம். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என் பிள்ளை எப்பவும் கனி கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் இஸ்ரவேல் நாட்டில் ஒரு திராட்சை செடியை வளர்த்து கொடியை பரவ விடுவாங்க. அந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துறாங்க. அது இருந்ததுன்னா எங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டுன்னு அவங்க நம்புறாங்க. அந்த செடியை பார்க்க சமயத்துல 128வது சங்கீதம் 3வது வசனத்தை ஞாபகப்படுத்துவாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பார். இஸ்ரவேல் நாட்டுக்கு போய் வந்த ஒருத்தர் சொல்றாரு, நான் அங்க போனேன், டூரிஸ்டா போனேன், அங்க ஒரு பிக்சர் பார்த்தேன். ஒரு முக்கியமான இடத்துல 2 பேர் ஒரு பெரிய திராட்சை கொலையை தூக்கி வச்சு நிற்கிறாங்க. பார்க்கறது நேச்சுரலா திராட்சை கொலை போல இருந்து. நான் விசாரிச்ச சொன்னாங்க, நாங்க இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முதல்ல அடிமைகளா இருந்தோம். அப்ப கர்த்தர் சொன்னாரு, பாவம் தேன் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன்னு சொன்னாரு. மோசே 12 பேரை வேறுபார்க்க அனுப்புனாரு. ஒரு திராட்சை கொலையை ஒருத்தர் தூக்கிட்டு வரல, 2 பேர் தூக்கிட்டு வந்தான். அதை ஞாபகப்படுத்துறோம். இதை ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்த எங்களுக்கு செழிப்பான ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறார் என்று ஞாபகப்படுத்துகிறோம். எங்க நாட்டில் அவ்வளவு செழிப்பை இருக்கு. அது அப்போ அப்படின்னு சொன்னாராம். ஒரு டூரிஸ்ட் சொல்றாரு, விசாரிச்சேன் அப்படின்னு, அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நான் தான் அந்த திராட்சை தோட்டம். அப்ப அந்த திராட்சை தோட்டத்தை கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமை. திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நீங்க கனி கொடுக்கணும். நம்ம திராட்சை தோட்டத்தை சிறுநரிகளும் குழிநரிகளும் கெடுத்துடக்கூடாது. சிறுநரி குழிநரி கெடுத்தா அது உள்ள வந்துட்டு சொன்னா திராட்சை தோட்டத்தில் உள்ள இந்த வேர் இருக்கல ரூட் அதை அறுந்துடும். நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து வீணா போயிடக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில ஆகாத உறவுகள், தந்திரமான காரியங்கள் தலை தூக்கும் பொழுது நீங்க உங்களை காத்துக்கணும். நம்ம வீட்டு ஒரு ஜெப வீடா மாறணும். நம்ம வீட்டுல கண்டிப்பா குடும்ப ஜெபம் வேணும்.
சில வீட்டுல வீணான கதை, வீணான புஸ்தகம், வீணான காரியங்கள், டிவி பார்க்கறதோ செல் பார்க்கறதோ நான் எதிர் கிடையாது. ஆனா ஒரு அதிகாரம் கூட படிக்க மாட்டாங்க. பிள்ளைகளும் பெற்றோரும் ஆளுக்கு ஒரு செல்லை வச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு டைம் கொடுங்க, கொஞ்சம் பாருங்க. பார்க்க வேண்டாம் நான் சொல்றதை நான் எதிர் இல்லை, நம்மளும் பார்க்கிறோம். ஆனா அதுதான் காரியம்னு வைக்கக்கூடாது. அதுதான் காரியம்னு வைத்தா நம்ம நிலம் கெட்டு போகணும். நம்ம குடும்பத்துல வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பேரும். நம்ம தோட்டம் செழிப்பான திராட்சை தோட்டமா இருக்க முடியாது. நீங்க தான் உங்களை அலைச்சு ஆராய்ந்து பாருங்க. பிரசங்க சமயத்துல நீங்க அதை உன்னிப்பா கவனிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆவியின் கனியை கொடுத்து, கலாத்தியரா 5வது அதிகாரம் 22வது வசனம் நினைக்கிறேன். ஆவியின் கனியோ கர்த்தரை எதிர்பார்க்கிறார். படிப்பா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது நம்மள இருக்கான்னு பார்க்கணும். செழிப்பான தோட்டம் நீங்க, நான் செழிப்பான தோட்டம். ஒரு காலத்துல செழிப்பில்லாம இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை வைக்கும் பொழுது வாசிக்க கேட்ட இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குள்ளால வரணும். ஆவியின் கனியை கையில் எடுக்கணும். நம்ம அவருக்கு பிரியமான கனி கொடுக்கிறோமா? கனி கொடுக்கலையா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி கொடுக்கிறதுக்கு நம்ம பக்குவப்படுத்தணும். செழிப்பான திராட்சை தோட்டம் வந்திருக்கிற ஒரு சகோதரமார்களோ சகோதரிமார்களோ, நீங்கள் ஒரு செழிப்பான திராட்சை தோட்டம். தோட்டத்துக்கு சொந்தக்காரர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த நேசரி தோட்டத்தை குறித்து ஒரு சில வசனத்தை படிப்போங்க. முதல்ல செழிப்பான வீடுன்னு சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல என் நேசரத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஒரு பாட்டை பாடுவேன். முதல் நம்பர் 1 என்ன தெரியுமா? என் நேசருக்கு மகா செழிப்பான வீடு. செழிப்பான வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசு நிலம் அல்ல, முள்ளும் குறுக்கும் நிலம் அல்ல, பாலைவனம் அல்ல, அது பாலை நிறைந்த மரம் அல்ல. செழிப்பான மேடு. செழிப்பான மேடு. நம்ம மாவட்டத்துல சிறுசத்துறைன்னு ஒருத்தர் இருந்தார், மேலும் போனார். அவருக்கு அங்க ஒரு எஸ்டேட் இருக்கு. நான் ஸ்கூல்ல படிச்ச சமயத்துல நம்ம மாவட்டத்துல நல்ல செழிப்பா இந்த மழையெல்லாம் இருக்கு. இப்பதான் மழையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. வந்தா பயங்கரமா மழை அடிக்கி இல்லை ஆண்டுக்கெல்லாம். நம்ம 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கிற காலத்துல அழகான ரசலிங் இருக்கும், தூரல் இருக்கும், நினைச்சுக்கிட்டே போறான். வரலாம் ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். அப்ப இவருக்கு இந்த வில்லிஸ் ஒரு ஜீப் வச்சிருந்தாரு. சிறுசத்தோட ஜீப்ல நிறைய கொய்யாப்பழம் போட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட கொய்யாப்பழம் பார்க்கவே முடியாதுங்க. அங்க இருந்து வந்தாச்சுன்னா எல்லாரும் அந்த ஜீப்பை கண்டோன்னு 2 பக்கம் நிற்பாங்க. அவர் வேலைக்காரன் பின்னால வச்சிருப்பாரு, தூக்கி போடுவாரு. எல்லாம் நம்ம பறிச்சு சாப்பிடலாம். அந்த ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய இடத்த பாருங்க, எல்லாம் மேட்டில் தான் இருப்பாங்க. கொடைக்கானல், ஊட்டி, அவங்க வாழ்ந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருந்தது பாருங்க. வேத வசனத்தை படிதான். இஸ்ரேல் நாடு கூட நீங்க பாருங்க, எல்லா நாட்டுக்கும் உதாரணமா இருக்கு. மேன்மையானத்தில் கற்றுக் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை என்ன அப்படிதான் தேவன் விரும்புகிறார். நமக்கு ஒரு செழிப்பு, எல்லா செழிப்பே கத்த தந்திருக்கிறார். அங்க நீர் வளம் இருக்கும், நில வளம் இருக்கு, ஏற்கனவே எல்லா காரியமும் இருக்கு. ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்குது, அந்த பனி வருது, பூமியிலிருந்து மூடு பணி எழுப்பி உண்டாக்கி எல்லாம் செழிப்பு வைக்கிறது. செழிப்பான மேட்டில் ஒரு தோட்டம் தான் கத்த நம்ம அப்படிதான் வைத்திருக்கிறார். அதை நம்ம தக்க வைக்கணும். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு செழிப்பான நிலை இது புத்திர சுவிகாரம். எத்தனை பேருக்கு ஆண்டவர்களுக்கு தெரியாது. நம்முடைய முதல் செழிப்பே புத்திர சுவிகாரம் தான். எங்கேயோ அனாதைகள் போல இருந்தோம். நீங்க உங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனை அறியாத சூழ்நிலையில் இருந்தோம். நம்ம அவர் மாற்றி, அப்பா பிதாவே
என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்தக சுவிகாரத்தை நமக்கு கொடுத்த நம்முடைய செழிப்பு என்ன? யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன். நம்ம அவருடைய பிள்ளைகளுக்கு சேஷ்டபுத்திரனுங்க. அதனால அப்பா பிதாவை கூப்பிடுறோம். நீங்க இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, செழிப்பான தோட்டத்தை பத்தி கேட்கிறீங்க. எங்கேயோ இருந்த நம்ம கொண்டு வந்து இஸ்ரவேல் குமாரன், அவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன், நமக்கு கொடுத்த வேதம் சாட்சி சொல்லுவாங்க. உலகத்துல நிறைய புராணங்கள் எல்லாம் கதைகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்க. நமக்கு தேவன் கொடுத்த வேதாகமும் ஒரு மனுஷன் எழுதுனதல்ல, அது ஆவிக்குரிய சத்தியம் அடங்கிய ஒரு ஜீவியத்தை நமக்கு கொடுக்கிற, ஒரு ஜீவனை நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான புத்தகமா இருக்கிறதா பரிசுத்த வேதாகமம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் செழிப்பு என்ன தெரியுமா? அவரை கூப்பிடுறோம், அப்பா பிதாவை இயேசுவே கூப்பிடுறோம். 4 சினிமா ஆக்டர்ஸ் சொல்றாங்க, எங்களுக்கு இயேசு யாரும் தெரியாது, நல்ல பொட்டெல்லாம் வச்சிருக்கிறேன், நல்ல கண்ணெல்லாம் தீர்த்துருக்கேன், அதெல்லாம் படுறதெல்லாம் சும்மா எங்களுக்கு எங்க நடிப்புக்கு போடுறோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஜீசஸ் இருக்கிறார், எங்களை நடத்துகிற அவர் தான். உலக பிரகாரமான எத்தனை பேர் ஆண்டவர் அறிந்திருக்கிறாங்க. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூட அவரை அறிந்தது மாத்திரமல்ல, அந்த மேட்டில் நம்ம வைத்திருந்தால் நம்ம தக்க வைக்கணுங்க. நம்பர் 1, அவர் கொடுக்கிற செழிப்பு என்ன? உடன்படிக்கை. சாதாரண கவனிங்க, உடன்படிக்கை யார் பண்ணுவா தெரியுமா? யாருக்கு யார் பண்ணுவா? அவங்களோடு சம உரிமை இருக்கணும். உடன்படிக்கை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா கூட கை தன்ன வெயிட் தன்ன என்ன படிச்சிருக்காங்க கொஞ்சம் அந்த ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. மற்றொரு ஐஎஸ் பார்க்கலங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எங்கேயோ அழைந்து போயிருக்கணும். ஆனா விடல, அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். பரலோக தேவன் மண்ணுக்கு மண்ணாய் சாம்பலுக்கு சாம்பலாய் நமக்கோ உலகத்துக்கு வந்தார். ஏன்னா நம்ம மேட்டில நம்ம அந்த மேட்டில வைக்கணும். மக்காவும் மேட்டில ஒரு தோட்டம் உண்டு, அங்க நம்ம வைக்கணும்னு தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்ம அப்பா பிதாவை கூப்பிடுறோம், நம்ம அப்பா பிதாவை கூப்பிட்டு அவர்கள் அவ்வளவு ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. நமக்கு ஒன்று கொடுக்காம அவர் போகவே மாட்டார். 3வது நம்ம கொடுக்கிற ஒரு செழிப்பு என்னன்னா ஆராதிக்கிற முறை. நிறைய பேருக்கு ஆண்டோட ஆராதிக்க தெரியாது. நம்ம ஆராதிக்கணும். ஆராதனை ரொம்ப மாட்டுவாங்க. 10:30 மணிக்கு முடிஞ்சுன்னா 12 கொடுக்குறோம். நமக்கு கரெக்டா 10லேருந்து ஆராதனைக்கு 12:30 சரி நம்ம முடிச்சிடும். நம்ம ஆராதனையை முறையை அனுசரிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது நல்ல கைகளை தட்டி ஆராதிக்கணும். அப்போ அவர் நம்மளை எந்த மேட்டில் வைத்திருக்கிறாரோ நம்ம தக்க வைக்க முடியும். கரங்களை தட்டும் பொழுது 10 நரம்பு வீணைன்னு சொல்லப்படுறது. 10 விரல் தான் 10 நரம்பு. அந்த 10 நரம்பு வீணை வச்சு கர்த்தரை பாடி குதித்து மைமைப்படுத்தும் பொழுது அந்த மேட்டில் வைத்திருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தொடருங்க. 4வது பாவ மன்னிப்பு. ஏங்க வச்சிருக்கிறார்னா தெய்வீக சமாதானம், பாவ மன்னிப்பு, சந்தோஷம், நித்திய ஜீவன், ஐக்கியம் சொல்றாரு. உங்கள் ஐக்கியம் என்னோடு பிதாவோடு. நம்முடைய ஐக்கியம் பவுல் சொல்றாரு, நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த மேட்டில் இருக்கிறவங்க அங்க இருந்து பார்க்கறாங்க. மேட்டில் வச்சுக்கிட்டா மேட்டில இருந்தா கீழே பார்க்க முடியும். கீழே இருந்து மேலே பார்க்கலாம், அங்க இருந்து ஈஸியா பார்த்துடலாம். எங்க வீட்டுல மேல ஷீட் எல்லாம் போட்டு விட்டுருக்கணும். சாயங்காலம் ராத்திரி பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு வண்டி எல்லாம் தெரியும். ஏன்னா மேடு பரலோக தேவன் அங்கிருந்து பார்க்கிறாரு. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சலாக்கியத்தை வைக்கிறார். மேன்மையான காரியத்தை குறிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை கீழே போறதுக்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். 6 பசுத்தாவியாகிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலரின் புத்தகம் 1வது அதிகாரம் அவருடைய 8வது வசனத்துல பசுத்தாவி உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று என்றார். ஒரு சாட்சியார் ஜீவன் எல்லாருக்கும் இல்லைங்க. நம்ம போறோம் வாரோம், நமக்கே நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. உங்களுக்கு எப்ப அப்படி வந்திருக்கிற, எப்ப பார்த்தாலும் துயரமா இருக்கிறது தேவன் விரும்புகிறதில்லை. கவலையும் பாரத்தையும் வேதையும் செத்துரு, செழிப்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதையும் ஒரு தேவன். சில நேரத்தில் கவலை வருது, பாரம் வந்து பயன் சொல்றதுன்னா கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். ஒரு தேவனுடைய பிள்ளை அவர் செழிப்பா வைத்திருக்கிற போது எதுக்கு தெரியுமாங்க? நம்ம கனி கொடுக்கணும். படித்தவளா யோவான்ல நீங்கள் கனி கொடுக்கும்படியாக உங்கள் கனி நிலைத்திருக்கணும். அப்ப செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டாராம். சங்கீதங்களின் புத்தகம் 65வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்துல படிமா, வனாந்தர தாவரங்களிலும் 66வது சங்கீதம் 12வது வசனம் படிமா. சங்கீதம் 66 மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், கீழையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். பாத்தீங்களா, நம்ம கடந்து வந்தது இப்படிதான் வந்தோம். பாறையெல்லாம் இருந்தது, ஆனா கண்ணை எங்க கொண்டு வந்துட்டாருன்னா செழிப்பான இடத்துல கொண்டு வந்துட்டாரு. அந்த செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நம்ம கனி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம தாளத்துகளை திரும்பி பயன்படுத்துறோம். ஒரு பாட்டு பாடின சந்தோஷமா தான் இருந்தது. சில நேரத்துல விசுவாசிகள் எல்லாம் வாங்கிட்டு வைக்கப்பட்டுருவோம். நம்ம முயற்சி பண்ணி பார்க்கிறோம், ஒன்றும் வாய்க்கல. அப்ப ஏன் வாய்க்கலன்னா எங்கேயோ ஒரு தடை இருக்கிறது. ஒன்று ஜெபிக்கிறதுக்கு, அது ஆயுது போகிறது, அது கொடுக்கிறது, எதுல இருக்கிறது அலசி பார்க்கணும். அலசி பார்த்து உங்களுக்கு கொடுத்த தாளங்களை நீங்க விருத்தி அடைய செய்யணும். அறிவு, சுகம், பலம், சமாதானம், இதை நீங்க மேம்படுத்தணும். ஆத்மாவிட்ட சொல்லணும். நாங்க 103வது சங்கீதத்தை எங்களுக்கு தியானமா எடுத்து படிச்சோங்க. 103வது சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அதாவது இந்த வருஷ கடைசியில இந்த 103வது சங்கீதத்தை எல்லா சபையிலையும் சொல்லுவாங்க. நம்ம சபையிலையும் படிப்போம். ஏன்னா வருஷம் முழுவதும் காத்திருக்கிறார். இவருக்கு ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, ஒரு நிலையம் வந்திருக்கு, ஒரு சின்ன தவறுக்கு சொல்றாங்க. பஸ்ஸை பாடத்துல தவறா எழுந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த பிள்ளை இறந்து போச்சு. 7 நாள் சாப்பிடாம இருந்தாரு. அப்புறம் இறந்தவங்க சாப்பிடுறாரு. கூட இருக்கவங்க மந்திரிமாலாம் கேட்கிறாங்க, என்ன ராஜாவே எல்லாரும் பிறந்த பிறகுதான் சாப்பிடாம இறந்த பிறகு சாப்பிட மாட்டாங்க, நீங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கீங்க. நான் தான் என்னை அங்க போறோம், பிள்ளை வராது. அப்பதான் இதெல்லாம் எழுதுறான்னு சொல்றாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஒரு தவறு வந்திருக்கு, நான் தப்பு பண்ணியிருக்கேன், அடி வாங்கி இருக்கிறேன், ஆனா எனக்கு நன்மை செய்திருக்கிறேன். மேட்டுல கர்த்தர் வைக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, சின்ன போராட்டம் வந்துட்டு ஆண்டு ஓடிக்கிறாருங்க. ஏன் இதெல்லாம் நான் இப்படிலாம் கேட்காதுங்க. தாவீது ஒரு ராஜாவாக காரணம் தெரியுமா? நல்ல இருதயம் இருந்தது. கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் தாவீதோடு இருந்தான். ஒரு நாளுக்கு நாள் நிறைய சங்கீதத்துல இந்த ஜெபத்துக்கு சங்கீதம் ஈஸியா இருக்கும் படிக்கிறது. ஆத்மா, நமக்கு ஒரு ஆத்மா இருக்கு. ஆத்மான தெரியுமாங்க? ஆத்மால என்னெல்லாம் இருக்கு? ஆத்மால என்னெல்லாம் இருக்கு? அறிவு இருக்கு, மோனி மாத்திரம் தெரியும், இல்லப்பா சேர்ந்து மாறா. உணர்ச்சி இருக்கு, சித்தம் இருக்கு, இது சேர்ந்ததுதான் ஆத்மா. எல்லாருக்கும் ஆத்மா இருக்கா? இருக்குங்க, இருதயம் இருக்குங்க. மேட்டுல கர்த்தர் உங்களை கொண்டு வைக்கும் பொழுது நீங்க ஆண்டவரை மறக்கவே கூடாது. அந்த மேட்ல உங்களுக்கு கொடுத்த கிருபைகளையும் தாளங்களையும் வரங்களையும் நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா உங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கை சொன்னா கர்த்தருடையதெல்லாம் நம்முடையது, நம்முடையதெல்லாம் அவருடையது. அவர் மேட்டில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆராதனை கவனிக்கிறார், உங்களை கவனிக்கிறார். அப்ப நீங்க வழி போறதற்கு குறைபடுறதுக்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தெரியாத பயன்படுத்துவோம். அவன் ஆண்டுகளும் கொடுத்திருக்க தாழ்நிலை அவருக்காக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் அங்கே வைக்கிறார். நம்முடைய நிலம் பாழான நிலமாயிராது. நம்முடைய நிலம் வறட்சி இருக்காது, பாலைவனமா இருக்காது, செழிப்பா இருக்கும். இதை மேட்டில் கொண்டு வச்சிருக்கிறார்ல. நான் சொன்ன போல வெள்ளைக்காரங்க எல்லாம் அந்த காலத்துல மேட்டில் தான் இருந்தாங்க. வெள்ளம் குழுக்குழுன்னு இருக்கும். நல்ல கோடை வாசத்துக்கெல்லாம் போறவங்க அவங்க இந்த நாட்கள் அப்படிப்பட்டதான் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. கர்த்தரும் அப்படிதான் வைக்கிறார். செழிப்பான திராட்சை தோட்டம். நீங்க ஒவ்வொரு சகோதரமார்களும் ஒவ்வொரு சகோதரிமார்களும் செழிப்பான திராட்சை தோட்டமா இருக்கணும். ரெண்டாவது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் அதை வேலி அடைத்து போதுமா வேலி அடைக்கிறார். திராட்சை தோட்டத்தை நாட்டினவர் முதல்ல வேலி அடைக்கிறார். வேலி தேவை. நம்ம வீடு இருக்கு, காம்பவுண்ட் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம். இப்ப சர்ச்சு இருக்கு, இந்த வேலி இருக்கு பாருங்க. ஏன் போடுறது தெரியுமா? யாரும் டக்குன்னு வந்துடக்கூடாது. ஒரு வித்தியாசம் இருக்கணும். மற்ற தோட்டங்களை விட தன்னுடைய தோட்டம் வேறுபட்டதா இருக்கணும். தன்னுடைய தோட்டத்தை அடையாளம் காட்டுறாங்க. சில திராட்சை தோட்டத்தில் நல்ல பழங்கள் எல்லாம் இருக்கு, கொண்டு கொண்டு இருக்கு, எல்லாருக்கும் கண்ணாங்க போகுது. வேலி அடைக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மை தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவும் வேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஒத்து போகாது. இருளாக இருங்க. ஆண்டவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது, இருளையும் வெளிச்சத்தையும் வேறுபடுத்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். நல்ல கவனிங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். செழிப்பான திராட்சை தோட்டத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல மேட்டில் வைக்கிறாரு, 2வது அடைச்சுக்கிறார், வேலி அடைக்கிறார். நம்ம ஒரு காலத்தில் இப்படிதான் வேலி அடைக்கப்படல, தான் போயிட்டு இருந்தோம். எல்லாரும் நான் நீங்களும் அப்படிதான். எல்லாருக்கும் 2 வாழ்க்கை இருக்குங்க. ஒரு ஒரு கல்யாணம் வர ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு ஒரு வேறுபாடான வாழ்க்கை இருக்கு. அது வரையிலும் கொஞ்சம் அப்படிதான் போயிட்டு வராங்க. எல்லாரும் அப்படிதான் வந்துருக்கோம். மட்டும் தெரியாத போல செஞ்சு இருப்பாங்க, எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிறார். இருளு நம்மகிட்ட இந்த இருள் எல்லாம் தள்ளி விட்டு வெளிச்சத்தை கொண்டு வரார். ஆபிரகாம் தேவனை அறியாத பின்னணியிலிருந்து வந்தவன். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த. இதெல்லாம் வேலை அடிக்கல. தங்க இருக்கான், தேவனுடைய கட்டுப்பாடுல இருக்க. கர்த்தர் சொல்றாருப்பா, நான் உன்னை வேலை அடைப்பேன். நம்ம உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு போறீங்க. முதல்ல மேட்ல இருக்கு, 2வது உங்க தோட்டம் வேலி அடைக்கப்பட்டணும். செழிப்பான திராட்சை தோட்டம். கர்த்தர் அப்படிதான் நம்மை வைக்க விரும்புகிறார். நமக்காக ஜெபம் பண்றாருங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல நான் உலகத்தால் அல்லாதது போல எப்படி வேலை அடைகிறார் பாருங்க. அப்படின்னா அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எல்லாரும் உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனமாகிய சத்தியம் நம்மளை வேலி அடைக்குங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் வேறு கொண்டு வராரு. சங்காரத்தில் தான் வரான். எல்லாரையும் வெட்டி கொள்ளதுக்கு நிற்கிறான். ஆனா இவங்கள்ட்ட சொன்னாரு, நீங்க ஆட்டை அடிச்சு, அது பெரிய பிரசங்கம், சுருக்கமா சொல்றேன், உங்க நிலக்கால பூசிட்டு உள்ள இருக்க. அந்த நிலக்கால
ரத்தத்தை கண்டா அது சிறுவையிலாம் போடுவாங்க, நிலக்கால் நாட்டு ஜனத்தில் வைப்பாங்க. அதுல சண்டா தூதன் உள்ள வரமாட்டான். தூதன் எல்லா வேலையும் வெட்டிட்டு வரான். இங்க வந்தா இங்க வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கலாம், நிலக்கால ரத்தம் இருக்கு, கடந்து போறான். இங்க மாத்திரம் கூக்குரல் இல்லை, ராமாவில் இருக்கிற மற்ற இடங்கள் எல்லாம் கூக்குரல் இருந்து இவங்களை வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாக்க உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஒரு வசனமாக உங்களை தொடும். அந்த வசனத்திலே எனக்கு வேலி தேவையான வேலி தேவையான ஆண்டுக்கு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். 125 சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்துல பர்வதங்கள் என்னன்னா எருசலேமை சுற்றி இருக்கிறது போல இல்லையா, படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எல்லாரும் கரப்பதற்கு அதான் பயன்படுத்துவாங்க. நம்ம ராஜ்யம் முடிச்சிடறேன், 2-3 காரியம் இருக்கு நான் முடிச்சிடறேன். ஆனா நீங்க இந்த வசனத்தை எடுத்துட்டு போங்க. எப்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதோ, எவ்வளவோ பகைவர்கள் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா, நாட்டுக்கு விரோதமாக. ஒவ்வொரு நாளும் அழிச்சிருவேன் சொல்றாங்க. அவங்களுக்கு தொட முடியலங்க. கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவங்க வளர்ந்துட்டே போறாங்க. எல்லாம் அங்கே தான் வருது. எல்லாம் ஒரு ஆப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே தான் வருது. கர்த்தர் ஞாபகம் எல்லாம் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வேலி அடைக்கும் பொழுது ஒரு குறை வரவே செய்யாது. கர்த்தர் அவர் மேட்டி மேல மேலானத்தில் வைக்கும் போது, மேட்டில் வைக்கும் பொழுது எல்லாம் போய் கவனிக்கிறான். நல்லது கெட்டது எல்லாம் கவனிக்கிறான். குழுநது சிறுநறி உள்ள வரது இடம் கொடுக்கறதே கிடையாது. என ஜோம் பண்ணா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நீங்களும் நாமும் இந்த அனுபவத்தில் நம்ம நிலைத்து இருக்கணும். அப்படி நம்ம நிலைத்து இருந்தால் செழிப்பான திராட்சை தோட்டமாக இருப்போம். எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். 3வதாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல படிமா, வேலி அடைத்து 3வது கற்களை பொறுக்கிறாரு. ரொம்ப முக்கியம், மேட்டில் வைக்கிறாரு, வேலி அடைக்கிறாரு. கற்கள் என்றால் என்ன? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரக்கூடிய இடரல்கள். சின்ன பையலே ஆரம்பிக்கிறது, பெரியவங்களும் ஆரம்பிக்கு. ஏதோ நஷ்டம் வருது, கஷ்டம் இடரை போறாங்க, தடைகள், கண்ணிகள், இதை கத்த பார்க்கிறார். கற்களை பொறுக்கிறார். ஒரு தேவனுடைய கற்கள் எது? முதல்ல வேலி அடைச்சாச்சு, ஆனா உள்ளுக்கு என்ன கல்லு கிடக்கு. உங்க கட்டுக்கு முன்னால உங்க வாழ்க்கை, உங்க ஜீவியத்தை, உங்க சரித்திரத்தை இருந்து பாருங்க. எத்தனை அபராதம் இடறி போயிடும். ஆண்டு விடவே இல்லை. அந்த தோட்டம் நல்லா இருக்கணும்னு சொன்னா கல்லெல்லாம் எடுக்கணும், உள்ளெல்லாம் எடுக்கணும், நல்ல நீர்வளம் ஆக்கணும். கர்த்தர் தான் செய்கிறாரு. வேலை எடுத்தவங்க விடல. சரி, வேலை எடுத்தா எனக்கு பரவாயில்ல இல்ல, அப்புறம் போறாரு. என்ன குறை இருக்கு? கற்களை எடுக்கிறாரு. கற்கள் சொல்லக்கூடியது இடரல்கள். நீங்க எதுல எல்லாம் முன்னேற விடாம உங்களை தடைப்படுத்துதோ அதுல முன்னுக்கு வரணும். 91 சங்கீதம் 12வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். 91வது சங்கீதம் 12வது வசனம் படிப்பா. பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாதம் கல்லில் இடக்கூடாது. கல்லை எடுக்கிறாருங்க. எத்தனை பேர் காலில் எல்லாம் பிரச்சனை இருக்கு, சரீரத்தில் எல்லாம் பிரச்சனை இருக்கு. இதான் ஒரு கல்லு. குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனை, முன்னேறவே விடல. ஆவிக்குரிய ஜீவத்தில் இதுல எல்லாம் முன்னேற முடியலையோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போ முள்ளும் இந்த தவறான காரியங்கள் உள்ள போச்சுன்னு சொன்னா நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பாக காணப்படும். காண்கிறீங்க ஜீவன் பெருமை, ஜீவன் பெருமை, மாம்சத்தின் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கல்லு, மண்ணுதான். இது ஒரு மனுஷனுக்குள்ளால வரும் பொழுது சந்தோஷமா வாழ முடியாது, சமாதானமா வாழ முடியாது. ஏதோ ஒரு காரியத்தில் அவனை தடைப்படுத்துது. கர்த்தர் அதில் அவன் ஒரு விடுதலைக்காரங்க. சலமான் ஒரு தோட்டத்தை கவனித்து பார்த்தாங்க, திராட்சை தோட்டமாக. அதுல என்ன சொல்றான்? நீதிமொழிகளுக்கு 24வது அதிகாரம் 30-31வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30-31வது வசனம் படிங்க. அச்சோம்பேரியின் வயலையும்
இந்த கல்லு சொல்றோம்ல, சோம்பேறின் வயல், சோம்பேறின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ இதெல்லாம் முள்ளுக்காடா இருந்துச்சு. இந்நிலத்தின் முகத்தை காஞ்சொறி முடித்து அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடை. நல்ல கவனிங்க, ஒரு சோம்பேறியை தேவன் பயன்படுத்த முடியாது. நான் ஜோம் பண்ண மாட்டேன், நான் வேலை படிக்க மாட்டேன், காணிக்கை கொடுக்க மாட்டேன். இந்த சோம்பேறிக்கு தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். இதெல்லாம் பார்த்தா எல்லாம் இடிஞ்சு கிடந்தாங்க. சுறுசுறுப்புள்ள கையோ செல்வத்தையும் உண்டாகும். கவனிங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எல்லாம் தெரியும். போர் சமயத்துல ஒரு முறை இங்க இருந்து செலக்ட் பண்ணி திருநெல்வேலியில விமோசி மேதான் ஒன்று அங்கே கொண்டு விளையாட விட்டாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிடி மாஸ்டர் எங்களை கூட்டிட்டு மாறாரு. அவர் சொல்றாரு, சார் 200 மீட்டர் அடிக்கணும். அவர் உற்சாகப்படுத்துறாரு. சரி சார், டே நீ தூக்கி கிடக்காம போயிட்டா. சரி சார், திடீர்னு ஒரு பாம்பு வருது. பாம்பே கொத்திட்டு போனாலோடா எப்படி இருக்கணும்? டக்குன்னு எழுப்பி அடிக்கணும் கூட தான் நினைச்சிக்க. சேர்த்தி விடுறாரு, போகணும். இதுதான் ஞாபகம் வருது. இது உற்சாகம். தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அது பொருந்தவங்க. சோம்பேறிகள் ஆர்டர் பயன்படுத்தவே முடியாது. நீங்க யாரு? கசூர் இழுந்து கிடக்க கத்தர் வந்து வேலை அடைந்தது மாத்திரம் இல்லைங்க, கற்களை பொறுக்கிறாரு. உங்களை செழிப்பான திராட்சை தோட்டம் வைக்கணும்ல, அந்த இடத்துல உங்களை கொண்டு வைக்கிறதுக்கு நீங்க தான் ஆக்டிவா இருக்கணும். இப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் ரொம்ப சோம்பேறிகளா இருக்காங்க. நடக்கிறது இல்லை, வேலை பார்க்கறது இல்லை, எல்லாம் ரெடிமேட் தான். எல்லாம் அப்படி இருக்கு. ஒரு இட்லி கூட போடுறது கிடையாது. மாவுனா பந்தி இட்லியா வச்சுட்டு போகலாம். நீங்க எல்லாம் கொஞ்சம் பழைய காலத்துக்கு வரணும். எல்லாரும் உற்சாகமா இருக்கணும். நம்ம சபையில் வரக்கூடிய பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், உங்க வேலையை நீங்க செய்யணும். பிள்ளைகளை வச்சு வேலை செய்ய வைக்கணும். கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், நடக்கணும். அது நமக்கு தேவை. நான் எல்லாம் சொல்றேன், இதே பிரசனை தான் பிரசனவங்க. கற்களை கத்தை கொடுக்கணும்னா உங்க ஆக்டிவா பார்க்கிறாரு. சலமன் சொல்றாரு, சோம்பேறின் திராட்சை தோட்டத்துக்கு நான் கடந்து போனேன். எல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் இதை காய்ச்சல் மூடினது. கர்த்தர் விழுந்து கிடந்தது. எத்தனையோ இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்து மாமிசத்தில் முடிச்சு போறாங்க. செழிப்பான திராட்சை தோட்டமா மாறல. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நான் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன். இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லி எனக்கு வார்த்தை முடிக்கிறேன். 5வது அதிகாரம் 2வது வசனம் 3வது பகுதியில படிமா, வேலி அடைத்து அவர்கள் கற்களை பொறுக்கி நட்டு, நல்ல காரியம், அந்த நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டினாராம். நடுவில் கட்டி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுக்கு. கோபுரம் என்றால் என்ன? அங்க இருந்து எல்லாம் பார்க்கலாம், மேட்டில இருந்து எல்லாம் பார்க்கலாம். அது கல்வாரியின் மலையாகிய கோபுரம். ஆதாம் இழந்தான். தோட்டத்தின் நடுவில் உள்ள இந்த கனியை பார்த்து புசிய விடாதுன்னு சொன்னாங்க. அதான் சாத்தான் செய்யணும்னு சொன்னா செய்தான். அந்த நடு மரத்தில் உள்ள கனியினால் அவன் எல்லாத்தையும் அழைத்தான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எல்லாம் இழந்து போனான். இழந்து போனதை கர்த்தர் மறுபடியும் கொடுக்கும் போதுதான் இயேசு வந்தாரு. சிலுவையில் 2 பக்கமும் 2 பேர் அடிச்சிருந்தாங்க. இவர் தான் நடுவில் வந்தாருங்க. கோபுரத்தை நன்றாரு. அந்த கோபுரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15வது வசனத்துல சொல்லுகிறாரு, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ தன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் ஒரு மனுஷன் விசுவாசித்தால் அவன் உயர்த்தப்படணும். ஒரு மனுஷன் கெட்டு போறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அதனால நமக்காக கல்வாரி மலையில அவர் நட்டு மேட்டில் அடிக்கப்பட்டார். இதனால ஒருத்தன் குத்தனான். விழாவிலே இந்த ரத்தமும் எல்லாம் ஓடி வந்தது. நெருக்கப்பட்டார். இந்த நாட்கள் அந்த நாட்கள் தான். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை நேரத்தில் நீங்க அந்த கோபுரமா இருக்கணும்.
ஏன்னா உங்களுக்கு அவர் நடுவில் அடிக்கப்பட்டு அவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கி தந்திருக்கிறார். ஆதாமால் இழக்கப்பட்டதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரித்துக் கொள்ளணும். நீங்க உங்க மேட்டை காத்துடுங்க, உங்க குடும்பத்தை காத்துடுங்க. சிறுநரை குடிநீர் உள்ள வராதபடி கர்த்தர் வேலி அடிக்கணும். அதுல முள்ளெல்லாம் பிறக்கணும். முள்ளு வர்றதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்க அந்த மேட்டில் இருக்கணும். கோபுரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எந்த நிலைமையில இருக்க விரும்புகிறார் அதே இடத்துல உங்களை வைக்க விரும்புகிறார். நம்ம பட வேண்டிய பாடுகள் எல்லாம் அவர் பட்டாச்சு. நம்ம அடிக்க வேண்டிய அடியெல்லாம் அவர் பட்டாச்சு. நம்ம பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் அவர்கிட்ட பொய்யாச்சு. அவர் எப்படி அந்த திராட்சை தோட்டத்தில் அழகான கோபுரத்தை கட்டி பாதுகாத்தார், அதே போல உங்களை பாதுகாப்பார். எல்லாரும்